அப்போ அந்த எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியரில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த காற்றில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உராசுறப்போ ஏற்பட்ட அந்த ஹீட் ஜென்ரேஷன், அதாவது 1650°C ஹீட் ஜென்ரேஷன் வந்து நடந்தப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பற்றி பிளாஸ்ட் ஆகி ஆன் தி ஏர்லேயே வந்து எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் உயிரிழந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். இன்றைக்கி தேதி வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது அந்த ஹீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் வரும்பொழுதும் வந்து நடைபெறும். ஸோ அசம்பாவிதம் எதுவுமே நடக்காத வண்ணம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் நாசாவும் வந்து அதுக்கான ப்ரிகாஷன் ஸ்டெப், அதாவது அந்த ஹீட் எப்போ குறையுது, அந்த டைமுக்கு எப்போ லான்ச் பண்ணணும், அந்த டீஆர்பிட்டிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அவங்க சேஃபாக கொண்டு வரணும் ஏர்த்துக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக பதவியேற்றோடனே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அதாவது எலான் மஸ்க் அவர்களோட டைப் வச்சு நாசாவோட கொலாபரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கவரி ஆப்ரேஷனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லான்ச் பண்ணுறப்ப கூட வந்து அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யாதனால அந்த லான்ச் வந்து தள்ளி போச்சு. இப்போ உலகமே விட்டு நோக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்க சேஃபாக அந்த லேண்ட் ஆகிற அந்த தருணத்தை தான். இப்போ ரீசெண்டாக வந்து ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க நிபுணர்களை வந்து இந்த மாதிரி கேட்டப்போ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் அவங்க 2 பேரும் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போன கேப்சூல் வந்து போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூல். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் சூட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டார்லைனர் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. பட் அவங்க இப்போ ரிட்டர்ன் ஆக போகிற கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் கேப்சூல். ஸோ அந்த கேப்சூலோட அந்த டெக்னாலஜிக்கல் பிட், அதாவது அந்த ஆப்ரேட்டிங் பிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க போனது போயிங்காக தான் அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த போயிங்கில் எங்கெங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபுல்லாக இன்டெப்த்தாக கற்றுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட கேப்சூலில் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்லைட்டாக டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கோத்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸ்பேஸுக்கு போன அந்த ட்ரெஸ்ஸு வந்து வேறு ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க வரது வந்து அதே ட்ரெஸ்ஸில் வந்து வேறு கேப்சூலில் வராங்க. ஸோ ISROவில் இருக்கவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போடுற ட்ரெஸ்ஸுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணியுமே அவங்க வந்து அந்த லேண்டிங் ஆகிறது வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்பவே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கோம். ஸோ நாசாவில் வேலை செய்யக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட வந்து கேட்டப்போ சுனிதா அவர்கள் வந்து 9 days அசைன்மெண்ட்டுக்கு தான் வந்து ஸ்பேஸுக்கு போனாங்க. பட் தொழில்நுட்ப கோளாறால் 9 months ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சேலரி போனஸ் இருக்குமா, இந்த 9 months அவங்க ப்ரொலாங்டாக வேலை செஞ்சதுக்கான அந்த சேலரி போனஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவங்க 9 months உயிரோட அங்கே மேலே இருக்காங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபுல் கிரவுண்ட் சப்போர்ட்டுமே நாசா தான் கொடுத்துருக்கு. மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸு, உடை, ஃபுட்டு எல்லாமே வந்து நாசா தான் வந்து சப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக அந்த ஒர்க் பண்ணதுக்கான அந்த ஊதியம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேசப்பட்டிருக்கோ அந்த ஒரு ஊதியம் தான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் லைக் ஷாக்கிங். நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணாவே நம்ம வந்து அதுக்கான இது கேட்போம் இல்லையா. இவங்க 9 மாதம் உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்களை கோத்ரூ